சமத்துவமா நிற்கக்கூடிய நமது நேதாஜி சுபாஷனை டாக்டர் மகாராஜன் இருக்கிறதா மதுரை. ஆனா தென் மாவட்டம் புள்ள தன்னுடைய மனசுலதான் இருக்கு. ஏதோ மைக்கு கிடைச்சதுக்குன்னு பெருமைக்கெல்லாம் சொல்லல. ஒரு மணிக்கு அடிச்சாலும் என்னடா தம்பி சொல்லுவாப்ல, அது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய அண்ணன் தான். இந்த கூட்டத்தை பார்த்தாலே அண்ணன் வேற லெவல். எப்படி இதை ரெடி பண்ணிக்க கொண்டு வந்தீங்க? இந்த தேவர் சமுதாயத்துல பிறகு கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தை எப்படி உருவாக்குறீங்க எனக்கே தெரியல. சிங்கம் மதுரையில இருந்து சிங்களா தான் வந்துச்சு திருநெல்வேலிக்கு. இங்க பார்த்தா மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கூட்டம். இந்த மேடையில எண்ணற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க, பெரிய அண்ணன்மார்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கீழே இருக்க என்னுடைய தம்பிமார்கள், அப்புறம் எண்ணற்ற அக்கா தங்கச்சி, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பாசக்கார தம்பி. அவங்களெல்லாம் கட்டையசியா வந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்கேங்க. வந்து பார்த்தாதான் என்னுடைய சொந்த பந்தம் திருநெல்வேலி மண்ணில இருந்து தென் மாவட்டத்துல இருக்கு, அத்தனை இங்கதான் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துதான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும் போது. அண்ணன் அடுத்த இடத்துக்கு எங்க போனோன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். வெயிட்டாரா இருக்கீங்களே, நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒருத்தரை கரெக்டா கொண்டு போயிட்ட என்ட்ரன்ஸ்லயே முடிவு பண்ணிட்டு அண்ணன் தாண்டா எல்லாமே. ஏதோ இத்தனை நாளும் ஓடி ஓடி உழைச்சதுக்கு அண்ணனுக்கு கிடைச்ச பரிசு நீங்க இருக்கீங்களா, இது மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு மேடையில வந்த உடனே மைக்கு கிடைச்சதுல வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பாதி பேர் வெளியில இருந்து வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, வெளியில சுத்திட்டு இருக்காங்க. நான் அந்த ஊர் பேரை கூட கொஞ்சம் மறந்துட்டேன், என்ன பேருன்னு தெரியல எனக்கு. வெங்கக்கோட்டை, வெம்பக்கோட்டையா, இது அடுத்து திருப்பி ஒரு சட்டமன்ற கோட்டையா மாறிடுச்சு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த மாநாடு, ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு மாவட்டத்துல நடக்கக்கூடியது ஒரு வெம்பக்கோட்டையில நடக்கிறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. நேதாஜி சுபாஷனை அப்படின்னு சொன்னீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். அண்ணா எல்லாத்துக்கும் ஒரு ஆலமரமா இருப்பாரு, ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு. குடும்பத்துல ஒரு ஆபத்துக்கு ஒரு உதவக்கூடிய 108 மாதிரி நம்ம அண்ணன் அதை மனசுல வச்சுக்கோங்க. பெருமைக்கு எல்லாம் சொல்லல. அங்க இருந்து அண்ணனை பார்த்தே ஆகணும் அப்படின்றது, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் அண்ணனை பார்த்தே ஆகணும். பாசத்துக்கு மட்டும்தான் அங்க இருந்து ஓடி வந்து டேப்லெட் போட்டு வந்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி, அவங்க பின்னாடி இருக்கிற தோழர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், அந்த நேதாஜி சுபாஷனில் இருக்க நிருபர்கள், அதுல இருக்க நிர்வாகிகள், அதுல இருக்க அத்தனை பேருமே வேற லெவல். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மேடை எனக்கு பேசுறதுக்கு கிடைக்குமா அப்படின்னா அதை நான் நினைச்சு கூட பார்க்கல. கோவில் குளத்துல பேசியிருக்கேன், ஒரு சில இடத்துல பேசியிருக்கேன். வாழ்க்கையிலே கிடைக்க முடியாத ஒரு இடம், இந்த இடத்துல முதல் மேடை கிடைச்சிருக்கு. அடுத்ததா இதே மாதிரி ஒரு மேடை அப்படின்னா அண்ணனுக்கு ஒரு சட்டமன்றமா இருக்கும், இல்ல அண்ணன் பின்னாடி நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கும். கட்டாயம் நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் மனசுல. அண்ணன் தான் அடுத்தால அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மிஸ் பண்றேன். அடுத்தால ஒரு கோலாகலமா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அடுத்தாலையும் ஒரு 17 நாள், மார்ச் 17. கண்டிப்பா உங்க வீட்டுல ஒருத்தனா பிறந்த நாள்ல எல்லாருமே கண்டிப்பா வரணும். அண்ணனுடைய எண்ணமும் அண்ணனுடைய கொள்கையும் வெற்றி பெறணும். இங்க வந்திருக்க அத்தனை பேருமே அவருடைய மனதில் நினைத்தது அனைத்தும் வெற்றி பெறணும். இதை கோலாகலமா அமைக்கிறதுக்கு இந்த விழாவை சீரும் சிறப்பும் அமைத்து கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இங்க வந்திருக்க வேலை நாச்சியார்கள் மற்றும் என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சிமார்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல இவ்வளவு கோலகோலமா அண்ணன் எங்க போவாங்க அப்படின்றது உங்களுடைய பேசிலேயே தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய சிரிப்பு தான் அவங்களுடைய வெற்றி வாழ்க்கையில. தம்பி, உங்களுடைய சிரிப்பு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி. அதுல சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணு சொல்லணும், அந்த அண்ணனுடைய பின்னணி தம்பிமார்கள், இந்த இயக்கத்தோட நிர்வாகிகள்லாம் உழைச்சது ரொம்ப கடினமான உழைப்பு. அது சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் இது பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேசணும், கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நிறைய பேசியிருப்பேன். அண்ணன் பிறந்தது திருநெல்வேலி, படிச்சது பசுமொன்னு, அந்த வீரமும் விவேகமும் என்கிட்ட இருக்கு.
ஆனா உடம்பு ஃபுல்லா இரும்பு இருந்தாலும் மனசு ஃபுல்லா பாசம் மட்டும்தான். நான் சம்பாதிச்ச சொத்தும் நீங்க தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்காக எப்ப எந்த நேரத்துல உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் இருப்பேன், ஆபத்துல அண்ணன் இருப்பாப்புல, அதுல மறந்துடாதீங்க. கண்டிப்பா நேதாஜி சுபாஷனே உங்க பின்னாடி எப்போதும் இருக்கும். எதிரியை கூட நேசிக்கக்கூடிய கட்சி நேதாஜி சுபாஷனை. விடுதா தம்பி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே கட்சி நேதாஜி சுபாஷனை. அது உண்மை. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு இந்த மேடையில ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. ஜெய். இங்கே வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரர் குமார் அவர்களுக்கு நேதாஜி சுபாஷினியின் சார்பாக தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள்.